திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களை வரிசையில் அனுப்புவதில் ஏற்பட்ட தகராறில் கோவில் உள்துறை கண்காணிப்பாளரை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஓங்கி அறைந்த நிலையில் இருவரும் சண்டையிட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர். மேலும் கோவிலில் இன்று சந்திர கிரகணத்தை முன்னிட்டு 2 மணி வரை மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதால் தரிசன வரிசையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் வரிசையில் பாதுகாப்பு பணிக்காக நின்ற காவல்துறையினர் தங்களுக்கு வேண்டியவர்களை முறைகேடாக தரிசனத்திற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த கோவில் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக் என்பவர் அந்த பகுதிக்கு சென்று பக்தர்கள் செல்வதை தடுத்துள்ளார். இதனால் அங்கிருந்த காவல்துறையினருக்கும் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக்கிற்கும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முக்கிய நிலையில் அங்கிருந்த காவலர் பிரபாகரன் என்பவர் கண்காணிப்பாளர் விவேக்கை தாக்கியுள்ளார். இதனை அடுத்து கண்காணிப்பாளர் விவேக் காவலரை திருப்பி தாக்கியுள்ளார். இதனால் மீண்டும் ஆத்திரமடைந்த காவலர் கண்காணிப்பாளர் விவேக்கை கன்னத்தில் அறைந்தும் காலால் எட்டி உதைத்தும் சரமாரியாக தாக்கி கோவில் எதிரே உள்ள புற காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த காவலர் 10க்கும் மேற்பட்டோர் அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பெறப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது கண்காணிப்பாளர் விவேக் தாக்கியதாக கூறி காவலர் பிரபாகரன் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில் காவல்துறையினருக்கும் அறநிலைத்துறையினருக்கும் மோதல் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜயலட்சுமி என்ற பெண் கண்காணிப்பாளரை காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் நடைபெற்றது. இதுபோன்ற மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது பொதுமக்களிடையே பக்தர்களிடமும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.